கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்தை பார்க்கும்போது ஒரு குழப்ப நிலை, ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, சமாதானமற்ற ஒரு நிலை, திருப்தி இல்லாத ஒரு நிலை, அதிருப்தி நிலை. நாம் யாரிடத்திலாவது கேட்கும்போது என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸி. அன்பானவர்களே, உலகம் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் இங்கே வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அன்பானவர்களே, இந்த ஒரு இளைப்பாறுதல் மனிதனுக்கு எப்போது ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார். 5 நாட்களில் இந்த உலகம் முழுவதுமாக படைத்து விட்டு 6வது நாளை ஆண்டவர் மனிதனை படைத்தார். 7வது நாளை பார்க்கும்போது காட் ரெஸ்டட் ஆன் த 7th டே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கோ அவனுடைய the following day, the முதல் நாள் மனிதனுக்கோ அது ஓய்வு நாளாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் மனிதனுக்கு முதலாவது கொடுத்தது இந்த ஒரு இளைப்பாறுதல், இந்த ஒரு சமாதானம். ஆனால் மனிதன் அவனே தன்னைத்தானே அவன் ஆளுகை செய்யும்போது இந்த சமாதானத்தை அவன் எழுந்து போய் விடுகிறனாக அவன் காணப்படுகிறான். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு இளைப்பாறுதல், இந்த ஒரு சமாதானம் அவர் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கலாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்போது அவர் இளைப்பாறுவர்களாக, இந்த சமாதானம் உடையவராக தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கலாங்க. ஒரு விசை படகுல சீஷர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போய் கொண்டிருக்கிறார்கள். புயல் அடித்து கொண்டிருக்கிறது, காற்று வீசி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமாக அவர் இந்த இளைப்பாறுதலை அவர் வெளிப்படுத்துகிறவர்களாக, இந்த சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இங்கே பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கல்வன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லும்போது அந்த ஒரு கல்வனுக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு நீ அந்த பரதேசியில் இருப்பாய், என்னோடு நீ இளைப்பாறுவாய் என்று ஒரு நித்தியமான ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்வனுக்கு கொடுத்ததாக நம்ம இங்கே பார்க்கலாம். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கூட நமக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு திருப்தி நிலை இல்லை என்று நாம் சொல்வோமானால் நாம் கிறிஸ்துவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அன்பானவர்களே, ஸோ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கலாம், ஒருவேளை இந்த ஒரு இளைப்பாறுதல், இந்த ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்குதா என்று. ஒருவேளை இல்லை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது இந்த ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும், இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.